Hello everyone, I'm welcome back to KzimTech. So guys, in the video எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் சென்சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபிங்கர் சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இன்னும் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த ஃபிங்கர் சென்சாரை வந்து ஹேக் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை ஹேக் பண்ணுறதுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுற மாதிரியான வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சென்சாரோட பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 இல்லை 3 டைப்பில் வந்து ஃபிங்கர் சென்சாரை வந்து நான் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் வந்து யோசிச்சிருக்கேன். அதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் பண்ணுறது தான், நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடச்சி. ஃபிங்கர் சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் வந்து 2 டைப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நார்மலாக ஒரு ஃபிங்கர் சென்சார் இருக்கும். ஆக்சுவலாக அது உங்கள் மொபைலோட பேக் சைடில் இருக்கலாம், இல்லை மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கலாம். ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதில் நம்ம வந்து கையை வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது, அது நார்மல். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேட் அதிலேயே அடுத்த வருஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு வகையான ஃபிங்கர் சென்சார் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபிங்கர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு பிளேட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட்டில் வந்து நம்ம விரல் வைக்கும் போது அதில் வந்து அது கேப் இருக்கும். உங்களோட ரேகை நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரேகையில் வந்து சில பேர்த்துக்கு வந்து மேடு பள்ளவமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ரவுண்டாக இருக்கும், ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் நம்ம வைக்கும் போது குட்டி குட்டியாக சில சென்சார்ஸ்லாம் இருக்கும். அது வந்து உங்கள் தம்ப்லைனை வந்து ரைட்டாக ரெகனைஸ் பண்ணி நீங்கள் தானா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சி அன்லாக் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகிற ஒரு மெத்தட். செகண்ட் நம்ம பார்த்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டு தான் அங்கே யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக அந்த டிஸ்பிளேக்கு மேலே நீங்கள் கை வைக்கும் போது ஒரு லைட் வந்து உள்ளேருந்து ஒரு பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகிற லைட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அது வந்து ஒரு 2Dயில் வந்து ஒரு இமேஜில் வந்து அது ஸ்கேன் பண்ணும். ரைட்டாக அது ஒத்து போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இப்போ வரைக்கும் நம்மளோட மொபைல்ஸில் வந்து இப்படி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இதுலேயே அடுத்த ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் நிறைய ஃபோனுக்கு வரல, அது அப்புறமேட்டு பார்ப்போம். அது இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஹேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஹேக் பண்ணுறதுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சு ஹேக் பண்ணலாம். இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இந்த செலோ டேப்பும் இது என்ன சொல்லுவாங்க ஸ்டாம்ப் பேட் அப்படின்னு இது ஆக்சுவலாக சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைரேகையை வந்து எடுக்கும். பார்த்துருக்கீங்களா, அந்த கை நாட்டெல்லாம் பத்திரத்தில் வைப்பாங்களே, கை நாட்டெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா. இதன் மூலியமாக நம்ம பண்ணும்போது என்னென்னா நம்ம ரேகை வந்து கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து செட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இல்லை, டிஸ்பிளே உடஞ்சி ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓரளவுக்கு ஆனால் இந்த மொபைல் நல்லாவே ஒர்க் ஆகுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த விரலை வந்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விரலை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த வந்து விரலை இப்போ எடுப்போம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, இந்த விரல் ஓரளவுக்கு ரேகா தெளிவாகவே தெரியுதுங்களா? விரல் எதுவும் தெளிவாக. ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஆல்ரெடி இந்த கை தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கை விரலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த விரலை இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ நப் இது ஒர்க் ஆகலை. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் கைஸ், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இந்த இது வந்து இப்போ புஷன்னு போச்சு. இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் லெவல் 2ல் இப்போ ஹேக் பண்ணலாம். லெவல் 2க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு கேண்டில், தென் வந்து ஒரு ஃபெவிகாயில் டப்பா. ஸோ இது 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதாவது ஒர்க் ஆகணும், நிறையாவே வேணும், கொஞ்சோண்டு இல்லை, கொஞ்சம் நிறையாவே வேணும். ஊறிக்கிட்டே இருக்கட்டும்.
ஆகணும். நெக்ஸ்ட் உங்கள் விரலை எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேகையில் வந்து ரைட்டாக அந்த ஃபெவிக் ஆயிலை ஃபுல்லாக ஊற்றுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுல்லாக காயணும். ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இதை நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம மார்க்கிங் மேலே போட்டிருக்கோம். ஸோ இதான் இப்படி தான் வரும் ஃபிங்கர் பிரிண்ட். அதனால் மார்க்கிங் போட்டது. எங்கிட்ட இருந்து இதை கழட்டுறதுன்னே தெரியலையே. பா தெளிவாக கட்டுறேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுருக்கேன். அந்த இது இங்கே இருக்குது. ஸோ இதை வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கில் வச்சுருக்கேன். இப்போ இந்த விரலை யூஸ் பண்ண போகிறேன். இதில் சூப்பராக அன்லாக் ஆகுது. டிஜிட்டலில் மட்டும் எப்பொழுதும் 100% இது வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே நினச்சிடாதீங்க. டிஜிட்டலில் எதுவுமே இங்கே 100% சேஃப்டி கிடையாது. சரி ஓகே, நம்ம ஹார்ட்வேராக ஏதோ திங்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் அப்படி தானே ப்ரோ, நமக்கு நம்மளோட ரேகையெல்லாம் வேணும் இல்லை அன்லாக் பண்ணுறதுக்கு, இது மாதிரிலாம் செய்யணும்னா நம்ம ரேகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக போன மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அன்லாக் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஏஐ வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக அது என்ன பண்ணுதுன்னா, 10ஓட 11 நம்மளை மாதிரி யார் யாரெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டோட்டல் டேட்டாவை அதை வந்து கேதர் பண்ணி வச்சுக்குது அந்த ஏஐ. அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு மொபைலுக்கு வந்து அன்லாக் பண்ண வேணும்னா அதில் ரேண்டமாக ஒரு 4லேருந்து 5 பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அதில் யூஸ் பண்ணி பார்க்குது. அதில் வந்து சம்டைம் தப்பு அப்படின்னு தான் வரும்போது அது எந்த இடத்துல அவங்களுக்கு தப்பாகுது அப்படின்றத அது ரெகனைஸ் பண்ணி அது வந்து இப்போ யூஸ் பண்ணுதான். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.